வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம். அத்தியாயம் 28 இரும்பு பிடி. திடீரென்று பொங்கிய புதுவெள்ளம் போன்ற ஆச்சரியத்தின் வேகம் சிறிது குறைந்ததும் புலவர்களின் தலைவனாகிய நல்லன் சாத்தனார், பிரபு, அப்படியென்றால் இந்த பாடலை இயற்றிய கவி என்று தயங்கினார். உங்கள் முன்னால் கால்களின் சுவாதீனத்தை இழந்து நோய்படுக்கையில் படுத்திருக்கும் புவி சக்கரவர்த்திதான் என்றார் சுந்தர சோழர். புலவர்களிடையே பலவித வியப்பொலிகள் எழுந்தன. சிலர் அவர்களுடைய மனோபாவத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் கல்லாய் உட்கார்ந்திருந்தார்கள். சுந்தர சோழர் சொன்னார், புலவர் பெருமக்களே, ஒரு சமயம் பழையாறையில் புலவர்களும் கவிஞர்களும் என்னை பார்க்க வந்தார்கள். அந்த கூட்டத்தில் உங்களில் சிலரும் இருக்கலாம். ஒவ்வொருவரும் சோழகுலத்தின் வள்ளல் தன்மையை குறித்து ஒரு பாடல் பாடினார்கள். என்னை பற்றியும் பாடினார்கள். நான் அவருக்கு அதை கொடுத்தேன், இவருக்கு இதை அளித்தேன் என்றெல்லாம் பாடினார்கள். அப்பொழுது இளைய பிராட்டி குந்தவையும் என் அருகில் இருந்தாள். புலவர்கள் பரிசு பெற்று சென்ற பிறகு அவர்கள் பாடிய பாடல்களை அரசிலங்குமரி புகழ்ந்து பாராட்டினாள். குந்தவையிடம் புலவர்களை எல்லாம் விட என்னால் நன்றாக பாட முடியும் என்று சபதம் செய்தேன். பிறகுதான் வேடிக்கையாக இந்த பாடலை பாடினேன். எனக்கு பரிசு கொடு என்று கேட்டேன். குழந்தை என் முதுகின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு, இந்தாருங்கள் பரிசு என்று கன்னத்துக்கு 2 அறை கொடுத்தது. அது நேற்று நடந்தது போல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் வருஷம் 8க்கு மேல் ஆகிறது என்றார். அற்புதம் அற்புதம் என்று புலவர்கள் கூறி மகிழ்ந்தார்கள். குந்தவை என்ற பெயரை கேட்டதுமே வந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலிர்த்தது. சோழர் குலத்தில் பிறந்த அந்த இணையில்லாத பெண்ணரசியின் அழகையும் புலமையையும் அறிவு திறனையும் பற்றி அவன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அதிசயமான அரசகுமாரியை பெற்றெடுத்த பாக்கியசாலியான தந்தை இவர். தாய் அதோ பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். சுந்தர சோழர் தம்முடைய மகளை பற்றி பேசும்போது எவ்வளவு பெருமிதத்துடன் பேசுகிறார். அவர் குரல் எப்படி தழுத்தழுத்து உருக்கம் பெறுகிறது. வந்தியத்தேவனுடைய வலது கரம் அவனுடைய இடையை சுற்றி கட்டியிருந்த பட்டு துணி சுருளை தடவி பார்த்தது. ஏனென்றால் குந்தவை பிராட்டிக்கு அவன் கொண்டு வந்திருந்த ஓலை அந்த சுருளுக்குள் இருந்தது. தடவி பார்த்த வந்தியத்தேவன் திகைப்படைந்தான். ஐயோ, என்ன இது? ஓலையை காணோமே, எங்கே போனது? எங்காவது விழுந்து விட்டதோ? சக்கரவர்த்திக்கு ஓலை எடுத்த போது அதுவும் தவறி விழுந்திருக்குமோ? இப்போது என்ன செய்வது? இந்த தவறை எப்படி சமாளிப்பது? குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலை தவறிவிட்டது என்று அறிந்த பிறகு வந்தியத்தேவனுக்கு அங்கே இருப்பு கொள்ளவில்லை. மேலே நடந்த பேச்சுவார்த்தைகளும் அவன் காதில் சரியாக விழவில்லை. விழுந்ததும் மனதில் பதியவில்லை. சுந்தர சோழர் மேலும் பேசினார். நான் விளையாட்டாக சொன்ன பாடலை குந்தவை யாரிடமாவது சொல்லி இருக்க வேண்டும். ஒருவேளை பழையாறை திருமேற்றளி ஆலயத்தின் ஈசான்ய பட்டாச்சாரியரிடம் சொல்லியிருக்கலாம். அவர் இந்த பாடலை நாடெங்கும் பரவும்படி செய்து என்னை உலகம் கிண்டல் செய்வதற்கும் வழி செய்து விட்டார் என்றார். பிரபு, நீங்கள் பாடியிருந்தால் என்ன? பாடல் அற்புதமான பாடல்தான், சந்தேகமே இல்லை. நீங்கள் புவி சக்கரவர்த்தியாய் இருப்பதோடு கவி சக்கரவர்த்தியாவும் ஆவீர்கள் என்றார் நல்லன் சாத்தனார். ஆனாலும் இந்த சமயம் அதே பாடலை நான் பாடியிருந்தால் இன்னொரு கொடையையும் சேர்த்து கொடுத்திருப்பேன். இந்திரனுக்கு யானையையும் சூரியனுக்கு குதிரையும் சிவனாருக்கு பல்லக்கும் கொடுத்ததோடு நிறுத்தி இருக்க மாட்டேன். மார்க்கண்டனுக்காக மரளியை சிவபெருமான் உதைத்தார் இல்லையா? அந்த உதைக்கு யமன் தப்பித்து கொண்டான். ஆனால் அவனுடைய எருமக்கடா வாகனம் சிவபெருமான் கோபத்தை தாங்காமல் அங்கேயே விழுந்து செத்துவிட்டது. வாகனமில்லாமல் யமன் திண்டாடி கொண்டிருப்பதை அறிந்து பழையாறை சுந்தர சோழ மன்னர் யமனுக்கு எருமக்கடா வாகனம் ஒன்றை அனுப்பினார். இப்படி ஒரு கற்பனையையும் சேர்த்திருப்பேன். அந்த எருமக்கடாவிலே ஏறிக்கொண்டுதான் யமன் இப்போது ஜாம் ஜாம் என்று என்னை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நமது கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரால் கூட யமதர்மராஜனையும் அவனுடைய எருமைக்கடா வாகனத்தையும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இப்படி சுந்தர சோழர் சொன்னபோது அவர் அருகில் உட்கார்ந்திருந்த வானவன் மாதேவியின் கண்களிலிருந்து நீர் அருவி பெருகியது. அருகிலிருந்த புலவர்கள் பலர் விம்மி அழத் தொடங்கிவிட்டார்கள். சின்ன பழுவேட்டரையர் மட்டும் மன உறுதியுடன் இருந்தார். பிரபு, உங்களுக்கு சேவை செய்வதில் யமனுடன் போர் தொடுக்கவும் நான் தயாராய் இருக்கிறேன் என்றார். அதற்கு சந்தேகமே இல்லை தளபதி. ஆனாலும் யமனுடன் போர் தொடுக்கும் சக்தி மானிடர் யாருக்கும் இல்லை. யமனை கண்டு அஞ்சாமல் இருக்கத்தான் நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். புலவர்களே, நமனை அஞ்சோம் என்று தமிழகத்தின் தவப்புதல்வர் ஒருவர் பாடினார் அல்லவா? அந்த பாடலை பாடுங்கள் என்றார் சக்கரவர்த்தி. ஒரு புலவர் எழுந்து அந்த பாடலை பாடினார். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையல்லோம், ஏமாம்போம், பிணி அறியோம். சக்கரவர்த்தி இந்த இடத்தில் குறுக்கிட்டு, ஆஹா, இறைவனை நேரடியாக தரிசித்த மகானை தவிர வேறு யாரால் இவ்வளவு துணிச்சலாக பாட முடியும்? அப்பர் சுவாமிகளுக்கு கொடிய சூளை நோய் இருந்தது. இறைவன் அருளால் அந்த நோய் நீங்கியது. எனவே பிணி அறியோம் என்று பாடியிருக்கிறார்.
புலவர்களே, என்னை பற்றியும் என் கொடைகளை பற்றியும் பாடுவதை நிறுத்திவிட்டு இனி இப்படிப்பட்ட அருள்வாக்கை பாடுங்கள். அப்பரும் சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் இதுபோல் ஆயிரக்கணக்கான பக்திமயமான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். படித்தும் பாடியும் பரவசம் அடைவதற்கு ஒரு ஆயுள் காலம் பத்தாது என்றார். அரசே, நீங்கள் அனுமதித்தால் அந்த பணியை இப்போதே துவங்குகிறோம் என்றார் ஒரு புலவர். இல்லை, இது என்னுடைய காலத்தில் நடக்கக்கூடிய பணி இல்லை, எனக்கு பின்னால் என்று சொல்லி தயங்கி நின்ற சுந்தர சோழர் சிந்தனையில் ஆழ்ந்தார். பிரபு, சங்க பாடல் ஒன்றை கேட்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் தெரிவித்தீர்கள் இல்லையா? அதை மட்டும் சொல்லிவிட்டு இவர்கள் போகலாமா என்றார் சின்ன பழுவேட்டரையர். ஆமாம் ஆமாம், மறந்துவிட்டேன். எங்கே, பாடலை சொல்லட்டும் என்றார் மன்னர். சின்ன பழுவேட்டரையர் நல்லன் சாத்தனாருக்கு ஜமிக்கை செய்தார். புலவர் தலைவர் எழுந்து கூறினார். அரசே, உங்களுடைய முன்னோர்களில் மிக பிரபலமானவர் கரிகால் பெருவளத்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் பூம்புகார் காவிரிப்பட்டினம் சோழ மகாராஜ்யத்தின் தலைநகரமாய் இருந்தது. வெளிநாடுகளிலிருந்து பற்பல பொருட்கள் மரக்கலங்களில் இறங்கிய வண்ணம் இருந்தது. வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த வாரமும் மகிழும், தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும், கங்கை வாரியும் காவிரி பயனும், ஈழத்து உணவும் காகத்தாக்கமும். பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே சுந்தர சோழர் சைகையால் நிறுத்த சொன்னார். தளபதி, கரிகால் வளவர் காலத்தில் ஈழ நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு உணவுப் பொருட்கள் வந்தது என்று இந்த பாடல் சொல்கிறது. அதை நான் தெரிந்து கொள்வதற்காகத்தானே இந்த புலவர்களை அழைத்து வந்தீர் என்று கேட்டார். ஆமாம் அரசே என்று கோட்டை தளபதி சிறிது ஈனஸ்வரத்தில் கூறினார். தெரிந்து கொண்டேன். இனி இந்த புலவர்களுக்கு பரிசு கொடுத்து அனுப்பிவிடலாம் என்றார் மன்னர். புலவர்களே, நீங்கள் இப்போது விடை பெற்று கொள்ளலாம் என்று கோட்டை தளபதி சொன்னார். புலவர்கள் மன்னருக்கு வாழ்த்து கூறி கோஷித்துவிட்டு புறப்பட்டு சென்றார்கள். குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலையை காணாததால் மனக்கலக்கம் அடைந்திருந்த வந்தியத்தேவன் அந்த புலவர்களுடனே அவனும் நழுவி விடலாம் என்று எழுந்து அந்த கூட்டத்தின் நடுவில் சென்றான். ஆனால் அவன் நினைத்தது நடக்கவில்லை. வாசல்படியை நெருங்கிய போது ஒரு வலிய இரும்பு கை அவனுடைய கையின் மணிக்கட்டை இறுக்கி பிடித்தது. வந்தியத்தேவன் நல்ல பலசாலிதான். ஆனாலும் அந்த வஜ்ரப்பிடியின் வேகம் அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் ஒரு குலுக்கு குலுக்கி அவனை செயலிழக்க செய்துவிட்டது. அப்படி பிடித்த இரும்பு கரம் சின்ன பழுவேட்டரையரின் கரம்தான் என்பதை வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொண்டான். இத்துடன் அத்தியாயம் 28 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.